ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்க போகிறோம். நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் முதலாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 1922. அதாவது சுகருக்கெல்லாம் வந்து இன்சுலின் போடுறாங்க பார்த்தீங்களா, அது 1922ஆம் ஆண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரியார் தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் இஸ் கேரளா. நம்ம பெரியார் தேசிய பூங்கா அப்படிங்கிறனால தமிழ்நாடுன்னு பிக் பண்ணிடக்கூடாது, அது கேரளாவில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. வாயு நிலையில் உள்ள ஒரு பொருள் திடநிலைக்கு மாறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படிதல். அதே மாதிரி திடநிலையில் உள்ள ஒரு பொருள் டைரெக்டாக வாயு நிலைக்கு மாறுது வந்து பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதுவால் மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கன்னியாகுமரி. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எந்த இடத்தினை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது? பெங்களூர். தேசிய கடல்சார் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1996ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2016. இந்தியாவின் மிகப்பெரிய நதியான கங்கையின் நீளம் என்ன? 2525 கிலோமீட்டர் ஆகும். பாரதா கல்வி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1937. இது மகாத்மா காந்தியடிகள் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டமாகும். மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்களும் நினைவு சின்னங்களும் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? 1984ஆம் ஆண்டு. விரைவு அதிரடிப்படை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 7. முற்காலத்தில் வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட ஊர் எது? திருநெல்வேலி. கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? 1999ஆம் ஆண்டு. திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருப்பூர் மாவட்டத்தில். முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யார்? லூயி பாஸ்டர். இதில் வந்து கரோலஸ் லினேஸ் வந்து இருசொல் பெயரிடு முறை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஆர்எச் விட்டேக்கர் வந்து ஐந்துலக வாய்ப்பாட்டை வந்து சொல்லியிருப்பார். இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1848. அது யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1985ஆம் ஆண்டு. அரசியலமைப்பின் எந்த விதி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் என கூறுகிறது? ஆர்டிகிள் 153. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.